ட்ரெயின் 100 km ஸ்பீடில் போனால் எப்படி இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்கள். நான் நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இயர்லியராக நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடலாம். ஏன்னா இந்த ட்ரெயினோட கிளம்பி அந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போய் சேர டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அருப்புக்கோட்டை கோயம்புத்தூர் அருப்புக்கோட்டை டிஎன்எஸ்டிசி உள்ள இப்போ தான் என்ட்ரு ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes இயர்லி அரைவல் இன் கோயம்புத்தூர் ஜங்ஷன். மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்காக மதுரை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக நான் உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 11:55 பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வர தேஜஸ் எக்ஸ்பிரஸ் உள்ளே வந்துருச்சு. ஸோ தேஜஸில் இது வரைக்கும் நம்ம 2 வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை அண்ட் 1 more time டு சென்னை டு திருச்சி ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயினில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரம் மதுரை ஜங்ஷன் டு கோயம்புத்தூர். ஸோ இது வந்து நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். அண்ட் இந்த ட்ரெயின்லேயே நம்ம ஃபுல் ஜர்னி பண்ண போகிறோம்ல. ஸோ நடுவில் இறங்கி திண்டுக்கல்ல இறங்கி அங்கே இன்னொரு ட்ரெயின் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ ஹே கைஸ், அண்ட் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் மதுரையிலேருந்து திண்டுக்கல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ ஒரு சின்ன சேஞ்சுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் மெமோ போட்டிருக்காங்க திண்டுக்கல் டு கோயம்புத்தூருக்கு. அது வந்து 2 o'clock பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல்லேருந்து கிளம்பும். ஸோ அந்த ட்ரெயினை வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். இன்கேஸ் அந்த ட்ரெயினை நம்ம கேட்ச் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இயர்லியராக நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடலாம். ஏன்னா இந்த ட்ரெயினோட கோயம்புத்தூர் ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30. அந்த ட்ரெயின் திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock கிளம்பி 3 hours 50 minutes ட்ராவல் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட 5:50 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுது. ஸோ நாம் வந்து இப்போ கொடை ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ திண்டுக்கல்ல இறங்கிட்டு கேட்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்கேஸ் அப்படி இல்லைனா நம்ம இதே ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி பண்ணுறோம். கரெக்டாக 1:30 பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இப்போ நமக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று போய் டிக்கெட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் போய் ஏறணும். ஸோ ½ hour நமக்கு டைம் இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி இயர்லி டிபாச்சராக வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு 5 minutes தான் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் கோயம்புத்தூர். ஸோ ஹே கைஸ், அண்ட் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் ரீச் ஆகிட்டோம். ஸோ நாம் வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு தைப்பூசம் ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ஓடும். அண்ட் ரெகுலராக வந்து பீப்புள்ஸ் இந்த ட்ரெயின் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஒரு பர்மனன்ட் ட்ரெயினாகவும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இந்த ட்ரெயினை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பர்மனன்ட் ட்ரெயினாக மேபி வரலாம். ஸோ இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06107. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெயின் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பாலக்காடில் ஆப்ரேட் பண்ணி இந்த ட்ரெயினாக தான் இருக்கும். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock கிளம்பி ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, போத்தனூர், கோயம்புத்தூருக்கு வந்து 5:50 ஈவினிங் போய் ரீச் ஆகுது. ஸோ இதே டைமில் கிளம்புற இன்னொரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இதே டைமுக்கு, அதாவது 1:30 வந்து கோயம்புத்தூருக்கு திண்டுக்கலுக்கு வரும். ஸோ 1:30 இங்கேருந்து கிளம்பி அந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போய் சேர டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7:30. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours கிட்ட நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் போனீங்கன்னா. அண்ட் ஃபேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரெயினுக்கு 85 rupees சார்ஜ் பண்ணுறாங்க திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல்லி அண்டர்ஷோர்டு மெமோ எக்ஸ்பிரஸ். ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ
ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். ஒரு ரெகுலரான மெமோ ட்ரெயினோட அதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான், எதுவும் புதுசாக இருக்க போகிறதில்ல. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கோச் இது தான். அண்ட் நம்ம கூட இன்னொருத்தர் தாமோ vlogs அவரும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ நான் முன்னாடி வந்துட்டேன். இதுக்கு அடுத்த கோச் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக லேடிஸ் கோச், பட் ஃபுல்லாக இன்டர் கனெக்டட் தான் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக வந்து 6 கோச் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த ட்ரெயின் இந்த ரூட் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக எலக்ட்ரிக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான சில ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைலில் சார்ஜ் 50% தான் இருக்குது. ஸோ மெமோ எக்ஸ்பிரஸில் ரெஸ்ட் ரூம் இருக்காது, சார்ஜிங் போர்ட்ஸும் இருக்காது. ஸோ வர்றவங்க அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து 2 o'clock திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ திண்டுக்கல் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் எக்ஸிட்டு. இது ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஆக்சுவலாக. ட்ரெயின் வந்து எந்த அளவு எம்டியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். காலியாக தான் இருக்குது. ஒரு கோச்சுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது. இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கனெக்டட் தான். நான் சும்மா அப்படியே 2 கோச் வரைக்கும் நடந்து போயிட்டு வருவோம். ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம அருப்புக்கோட்டை, கோயம்புத்தூர் அருப்புக்கோட்டை டிஎன்எஸ்டிசி உள்ள இப்போ தான் என்ட்ரு ஆகுது. அண்ட் இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் ஸ்டேஷன் வரும்.
ஸோ டைம் பார்த்திங்கன்னா வந்து 2:31 ஆகுது. ஸோ ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவல் டைம் பார்த்திங்கன்னா வந்து 2:27, 3 to 4 minutes டிலே. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். ஸோ வந்து ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து இங்கேயுமே ஒன்றும் கூட்டமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பழனியில் வேணால் மேபி கூட்டம் ஏறலாம், அது கன்ஃபார்மாக இல்லை. ஸோ பழனி ஸ்டேஷன் போயிட்டு செக் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 minute ஸ்டாப்பிங் தான் இங்கே ஒட்டஞ்சத்திரமில். அண்ட் அகெயின் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 2:51. ஸோ வந்து எக்ஸாக்டாக ஒரு 51 minutes ஃப்ரம் திண்டுக்கல் டு பழனி. அண்டு பழனி ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்க்கலாம் இங்கே ஏதாவது கூட்டம் இருக்கான்னு. அதான் பிளாட்ஃபார்ம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கு. சூப்பராக ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஓப்பன் பண்ணானுங்கன்னா நல்லாயிருக்கும். பொள்ளாச்சியில் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் வந்து 3:30 ஆகுது. ஸோ நம்ம கிளம்பி கரெக்டாக 1.5 hours உடுமலைப்பேட்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவலாக டைம் போகிறதே தெரில. ஸோ 1.5 hours ஆச்சு. அப்படியே ஜஸ்ட் காற்று வாங்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஸோ டைம் போகிறதே தெரில. உடுமலைப்பேட்டை வந்துருச்சு அதுக்குள்ளே. அண்ட் பெருசாக இப்போ வரைக்குமே ஒன்றும் கூட்டம் இல்லை. இங்கேயுமே ஸ்டேஷன் ஒன்றும் பெருசாக கூட்டம் இருக்கிற மாதிரி தெரில. மொத்தமே ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் ஏறுறாங்க, 4 பேர் 5 பேர் இறங்குறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது கூட்டம்.
கிராஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் வந்து ஆஃப்டர்நூன் கிளம்புற கோயம்புத்தூர் மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சிங்கிள் லைனு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயினை ஹோல்ட் பண்ணி வச்சு நம்ம கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே அந்த ட்ரெயின் கிளம்பும். எதாவது கூட போயிட்டீங்க. ஆமாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. எக்ஸாக்டாக ஒரு 2 hours நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் 2 hours கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பொள்ளாச்சி ஜங்ஷன் உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்குறோம். ஸ்டேஷன் என்னாச்சா? ப்ரோ நம்ம கண்டென்ட் எம்டி கூட்ஸ் ஏற்றிட்டு EMD W இல்லை ப்ரோ WDP4. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:30 ஆகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பொள்ளாச்சி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோர் த டைம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு இப்போ தான் பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்து கிளம்பியிருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். என்னன்னா இந்த ட்ரெயினில் வந்து சார்ஜிங் போட்டும் ரெஸ்ட் ரூமும் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணணும் எனக்கு தெரியலை. ஸோ இந்த ரூமில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, சார்ஜிங் போட் மட்டும் தான் இல்லை. ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தண்ணி வருது. நம்ம ரெகுலர் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் தான். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் கொடுக்குறதே பெருசு. அதனால் வெஸ்டர்னாக எதிர்பார்க்க முடியாது. ஓகே தான், போடுறோம், நீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுலையுமே ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ இனிஷியலாக சொல்கிறப்ப வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து கிணத்துக்கடவு ஜங்ஷன் வந்து கிளம்புது. கிராஸ் பண்ணி போயிட்டுருக்க ஏரியா தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராக் ஃபாலிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கோயம்புத்தூர் டு மதுரை வந்து மீட்டர் கேஜை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராட் கேஜ் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து ரொம்ப டிலே ஆனது பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்ஷன் தான்.
ஸோ டைம் வந்து ஆக்சுவலாக 5 o'clock ஆகுது அண்ட் போத்தனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் த டைம் தான். ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா இன்னும் 50 minutes இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ நேரம்லாம் எடுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுறாங்க. பாலக்காடு இப்போ யார் முதல்ல போவாங்க? சொர்ணூர் பேசஞ்சர். சொர்ணூர்லேருந்து வருதா? ஸோ ஆக்சுவலாக இப்போ அங்கே நிற்கிற ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா சொர்ணூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போத்தனூரில் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னா கிளம்பிடுச்சு. ஆக்சுவல் டைம் அவன் 5 மணிக்கு டிபார்ச்சர் டைம், நம்ம 5:10 தான் டிபார்ச்சர் டைம். ஸோ அதனால் அதுக்கு கிளியர் கொடுத்துட்டாங்க. அது 5:35 கோயம்புத்தூர் ஆகல, நம்ம 5:50. ஸோ அந்த ட்ரெயின் நமக்கு அப்புறமா வந்து நமக்கு முன்னாடி கிளம்பிடுச்சு. ஸோ போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான். ஸோ சன்செட் பார்க்கலாம். ஆக்சுவலாக சன்செட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அழகாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு செகண்டரியாக வந்து இது ஒரு ஸ்டேஷனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:20 ஆகுது. ஸோ கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன் உள்ளே என்ட்ராக போகிறோம். ஸ்டேஷன் ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்குது. என்ன ட்ரெயின் இது? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes இயர்லி அரைவல் இன் கோயம்புத்தூர் ஜங்ஷன். அண்டு இதே நம்ம காலையில் மதுரையிலேருந்து கிளம்புன அதே ட்ரெயினில் போயிருந்தோன்னா இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு 7:30 மணிக்கு ஆன் டைமுக்கு வந்தால் வந்திருப்போம். இல்லை லேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிருப்போம். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாலக்காடு டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணோம். அண்டு இதோட நம்ம ட்ராவல் vlog-ஐ முடிச்சுக்கிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ட்ராவல் vlogs உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். See you in the next video. Bye bye.